தொடர் மழை காரணமாக ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் ரசாயன கழிவு கலப்பால் அணை பகுதியில் அதிக அளவு நுரைகளும் பொங்கி செல்கின்றன. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்கிட கேட்கலாம். ஜேசுராஜ், வணக்கம். கெலவரப்பள்ளி அணையில முழுக்கவுமே அந்த நுரை பொங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. அதாவது கர்நாடக மாநிலத்துல தென்பெண்ணை ஆற்றினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ச்சியா கனமழை பெய்து வருவதால் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. நேற்றைய நிலவரப்படி அணைக்கு 1126 கன அடி நீர் வரத்தாக இருந்த நிலையில அணையிலிருந்து அதே அளவு நீர் பாதுகாப்பு கருதி வெளியேறியது. அதே நேரத்துல இன்று நீர்வரத்து மேலும் அதிகரித்து 1371 கன அடியாக நீர்வரத்து உள்ளது. அதே போல அணையில் இருந்து 1272 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையினுடைய மொத்த கொள்ளளவு பாத்தீங்கன்னா 44.28 அடி. அதுல அணையில் தற்போது 40 அடி வரை நீர் உள்ளது. இந்த நிலையில் அணை பகுதியிலிருந்து வெளியேறுகின்ற அந்த இடத்துல அதிக அளவு ரசாயன நுரைகள் பொங்கி செல்வதை நாம் காண முடிகிறது. இந்த மழைக்காலங்கள்ல ரசாயன கழிவுகள் அதிகமா அந்த தென்பெண்ணை ஆற்றில கலந்து விடப்படுவதால் இது போன்ற நுரைகள் ஆற்றில் செல்கிறது. இது தொடர்ச்சியாக செல்வதால் இப்போ ஒரு கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியா இந்த மாதிரியான நுரைகள் குவியலாக செல்வதால் ஒசூர் பகுதி விவசாயிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஜேசுராஜ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.